ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி உளுந்த வடை பிரசாதமாக செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு அளவுக்கு உளுந்தம்பருப்பை ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் கழித்து அந்த உளுந்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் உளுந்தம்பருப்போடையே சேர்த்து 3 பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து அதோடு அரைச்சிருக்கிறேன். தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சிக்கோங்க. பருப்பு முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போது வடை சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா கையாலேயே இந்த மாதிரி பீட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்போது வடை மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். வடையும் சூப்பராக வரும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சுடட்டும். சுட்டதுக்கப்புறமா நம்ம வடையெல்லாம் ஒன்று ஒன்றா தட்டி போடலாம். இந்தமாரி டேரெக்டாக சிலருக்கு வடை தட்டி போட தெரியலன்னா வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் தட்டிட்டு போடலாம். தீ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்புறம் வடை வந்து நல்லா இருக்காது. வெளி பக்கம் மட்டும் நல்லா வெந்திருக்கும். உள்ளார வந்து வேகாமல் மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வடை சுடுங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மாவோடு மிக்ஸ் பண்ணி வடை போடலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் சேர்க்கல, நைவேத்தியம் பண்ணுறதுனால வெங்காயம் சேர்க்கல. இஞ்சி பச்சை மிளகாலாம் பருப்பு அரைக்கும் போதே ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன். உங்களுக்கு வேணால் தனியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வடை சூப்பராக நல்ல கோல்டன் ப்ரௌனில் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குது. நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வடை சூப்பராக வரும். தேங்க்யூ.